அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ்னா லைஃப் ஸ்டைல் விலாக். இன்றைக்கி நாம் ரொம்பவே சுவையான ஈஸியாக செய்யக்கூடிய ஓட்ஸ் பர்ஃபி தாங்க செய்ய போகிறோம். வேறு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப் ஓட்ஸ் எடுத்துருக்குறேங்க. உங்கள்கிட்ட ஓட்ஸ் சப்போஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் அவுள் கூட எடுத்துக்கலாம். வெள்ளை அவுள், சிகப்பு அவுள் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் அடுப்பில் வச்சாச்சுங்க. ஸ்டவ் ஸ்லோவில் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தது அப்படின்னு சொன்னால் கரிஞ்சு போயிடும். நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸை சேர்த்துடலாங்க. ஓட்ஸோட வாசனை நல்லா வர்றது வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். கரிஞ்சிடாமல் பார்த்துக்கணும். நல்லா வறுத்துடலாங்க. நல்லா ஓட்ஸோட வாசனை ரொம்ப நல்லா வருதுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாங்க. நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேங்க. இதை நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சூடோடு போட்டு நம்ம பவுட்ரு பண்ணக்கூடாது. நல்லா வறுத்துட்டு பவுட்ரு பண்ணவே வாசனை ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இப்போ நம்ம பர்ஃபி ரெடி பண்ணிடலாம் வாங்க. ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாங்க. ஒரு கப் ஓட்ஸுக்கு அரை கப் வெல்லம் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஓட்ஸ் எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்புலேயே நம்ம அளந்துக்கலாம். இப்போ நம்ம இதை சேர்த்துடலாங்க. அந்த பாத்திரத்தில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாங்க. வெள்ளத்தில் தூசிலாம் இருக்கும்லங்க, நம்ம இதை கரைச்சி வடிகட்டி எடுத்துக்க போகிறோம். எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த சர்க்கரை தண்ணியும் லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்க ஓட்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நம்ம கிளறி எடுத்துக்கலாம். இந்த ஓட்ஸ் பவுடரை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா கிளறி எடுத்துட்டோம் பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறிக்கலாங்க. இப்போது ஒரு 2 கீத்து தேங்காய், ஒரு 5 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேங்க. இந்த தேங்காய் பூ கலவையை நம்ம சேர்த்துக்கலாம். ஸ்டவ் கடைசி வரைக்கும் ஸ்லோலே இருக்கட்டுங்க. லாஸ்ட்டாக ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேங்க. இது நெய் சேர்க்கும்பொழுது ஸ்வீட் இன்னுமே நல்லா டேஸ்டியாக இருக்குங்க. அதுவும் நம்ம தேங்காய் சேர்த்துருக்கோம், ஏலக்காய்லாம் சேர்த்துருக்கும் பொழுது ஃப்ளேவர் ரொம்பவே நல்லா இருக்குங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பர்ஃபி கலவை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. ஒரு பிளேட்டில் நெய் அப்ளை பண்ணி வச்சுருக்கிறேங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண கலவையை இதோட சேர்த்துக்கலாம். சூடோடவே சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூனில் பேக் சைடில் நெய் தடவிக்கிட்டு நல்லா இதை நல்லா சமன்படுத்தி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சமன்படுத்தி வச்சுட்டோங்க. நல்லா ஆறி செட் ஆகி இருக்கட்டுங்க. ஒரு 1/2 hour கழித்து நம்ம பார்க்கலாம். பாருங்கள், நல்லா 1/2 hour ஆயிடுச்சுங்க. நல்லா ஆறி இருக்குது. இப்போ நம்ம பீசஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு பீஸ் போட்டுக்கலாங்க. அவ்வளவுதாங்க. நல்லா சூப்பராக பீஸ் போட்டாச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குதுங்க. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாங்க. நான் அலங்காரத்துக்காக அந்த முந்திரி பருப்பு மேலே வச்சுருக்கேங்க. ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஓட்ஸ் பர்ஃபிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ஓகே கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.